வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், 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 பெரியவர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நீர் மகிமைப்படுவீராக, 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 மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மேலானவைகளை, பெரிய காரியங்களை எங்களுக்காய் செய்து முடிக்கிறவரே, நன்றி, 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 நன்றி. ஆமென், 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 ஆமென். கண்மலை மேல் எங்கள் கால்களை உறுதிப்படுத்தி எங்களை பாட வைக்கிறவரே, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே, 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 மகத்துவரே, மாறாதவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நாங்கள் துதிக்கும் போது எங்கள் நடுவிலே இறங்கி வருகிறவரே, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, நன்றி, நன்றி, நன்றி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிறவரே, எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நன்றி அப்பா. உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். உம்முடைய பிரசனத்தினால் எங்களை கழிகூற பண்ணுவீராக, உம்முடைய மகிமையிலே எங்களை கழிகூற பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நடுவில் நீர் உலாவுவீராக, நீர் எழுந்தருளுவீராக. நீர் பிரியப்படுகிற ஆராதனை எங்களிலிருந்து வெளிப்படட்டும் அப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் எங்கள் நடுவில் உயர்ந்திருப்பீராகப்பா. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே. பாடுவோம், ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு. சேர்ந்து பாடுவோம், ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஏழு குத்து விளக்கு, ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே
உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, எழுக்குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள். பாடலாமா? ஆராதனை, ஆமென், ஆராதனை உமக்கு, ஆராதனை, நன்றி, ஆராதனை உமக்கு. பலிபீடத்தின் மத்தியிலே, பலிபீடத்தின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, பலிபீடத்தின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை, 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 ஆராதனை. சொல்லுவோம். ஆதியும் அந்தமுமானவர், ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் மேகாவும் ஆனவரே, ஆதியும், ஆமென், அல்பாவும் மேகாவும். ஆராதனை, ஆராதனை, மேலானவரே, ஆராதனை உமக்கு. இயேசுவே ஆராதனை, ஆமென், ஆராதனை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில். பாடலாம். ஆராதனை, 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 ஆராதனை. ஆமென். பரிசுத்தமும் சத்தியமும், பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை. ஆமென். பரிசுத்தமும் இயேசுவே உடையவரே, ஆராதனை. பாடலாம். ஆராதனை, ஆராதனை, ஆமென். அக்கினி ஜுவாலை போன்ற, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை. ஆராதனை, ஆராதனை, மேலானவரே, பரிசுத்தரே, நீரே ஆராதனை. ஆமென். பாடுவது வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா. கடலாழத்திலும், கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களும் சிங்க கூட்டங்களும் பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். கடலாழத்திலும் அக்கினி உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களும் கூட்டங்களும்
பயம் வேண்டாம். என்றுரை செய்தவரே, என்றுரை செய்தவர் ஆராதிப்போ, ஆவியில் ஆராதிப்போ. ஆமென். என்றுரை செய்தவரை, ஆமென். இந்த வார்த்தை சொல்லுங்க, என்றுரை செய்தவரை, என்றுரை செய்தவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றுரை செய்தவரை, என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 மேலானவரே, மகிமையானவரே, எங்கள் நித்தியரே, பரிசுத்தரே, நன்றி அப்பா. நல்ல கைகளை தட்டி நம்மத்திலே வந்திருக்கிற தேவாதி தேவனுக்கு மகிமையா முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென், ஆமென், ஆமென். இவ்வளவு பெரிய தெய்வத்தை சமீபமாய் கொண்ட வேறு பெரிய ஜாதி எது? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு வாழ்த்துகிறோம். கிருபையா இந்த மாலை நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. தேவனுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. உண்மையான ஆராதனை, நீர் விரும்புகிற ஆராதனை, நீர் பிரியப்படுகிற ஆராதனை எங்கள் நடுவிலிருந்து வெளிப்படட்டும் அப்பா. நீர் எங்கள் ஆராதனையை சந்தோஷத்தோடு முகருகிறதாய் இந்த ஆராதனை இறக்க கர்த்தர் கிருபை செய்யும். வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, வந்து கொண்டிருக்கிறவர்களும் தடையில்லாமல் வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா தடைகளை மாற்றும், எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தும். தெய்வ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, வேண்டிய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைபடும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளும் என்ன வார்த்தை வேண்டும் என்பது நீர் அறிவீர். நீர் எங்களோடு பேசுவீராக. தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் வேதத்தை எடுத்து எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 108வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 108வது சங்கீதத்தை சத்தத்தை உயர்த்தி நாம் ஒருமித்து வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையும் பாடும். வீணையே, சுரமண்டலமே, விழியுங்கள். நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்ராயிம் என் தலையின் பலன், யூதா என் நியாய பிரமாணிகன். மோவாப் என் பாத பாத்திரம். ஏதோமின் மேல் என் பாதரட்சை எறிவேன். பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஹல்லேலூயா, ஆமென். அது 3, 4, 5 வசனங்களை மாத்திரம் ஒரு விசை கூட வாசிக்கலாம். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகும், உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும்,
உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு துதி ஆராதனையிலே வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஆமென். முதல் வார்த்தை இப்படி சொல்லுகிறார், தேவன் என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. எதுக்கு ஆயத்தம்? ஆமென். நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேர் துதிக்கிறதுக்கு ஆயத்தமா வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் வந்தது புலம்புவதற்கல்ல, நான் வந்தது துதிப்பதற்கு. என் ஆத்மா துதிக்கிறதுக்கு ஆயத்தம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் போது அந்த ஆயத்தத்தோடு எழும்பி தேவனை மகிமைப்படுத்துகிறவன் வாழ்க்கை, அந்த ஆத்மாவை கர்த்தர் அதிசயமாய் வாழ வைத்து நடத்துவார். ஆமென். யோவான் ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லும்போது இப்படி சொல்லுங்க, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருங்கள். ஆமென். இருதயத்தில் கை வச்சு ஆத்மாவை பார்த்து சொல், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, பிரிய ஆமே ஹல்லேலூயா. சுகமாய் சுகமாய். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவானுக்கே அவருடைய பிள்ளைகளை பார்த்து இவ்வளவு வாழ்த்துதல் சொல்ல முடியுமானால் என் இயேசு எவ்வளவு நம்மளை வாழ்த்துவார். ஹல்லேலூயா. யோவானே சொல்றார், நீ வாழ்ந்து சுகமாறு. ஆமா, யோவானே அதை விரும்பும் போது அவர் விரும்ப மாட்டாரா? என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஒரே ஒருத்தர், நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கையை தட்டி சொல்ல போறோம், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவரே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு. எடுத்து நல்ல கையை தட்டி, பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, பிரிய ஆமே ஹல்லேலூயா. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். பிரயாணத்தில் மேடு உண்டு, பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. நம்பிக்கையோடு மிதித்திடுவா தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு, மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு. பிரியமானவரே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவரே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. சொல்லுங்க, ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம்
ஒழுங்கின்படி ஓடு மகனே, நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாரங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு. பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவரே, பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. ஆமே. எத்தனை பேர் உண்மையா சந்தோஷமா பாடுறீங்க? ஆமே. வாழ்க்கை என்பது அது எப்படிப்பட்ட போராட்டம்? பாடுறதுக்கு சூப்பரா இருக்கும். உண்மையிலே நல்லதொரு போராட்டமா நிச்சயமா பார்த்தா இல்லை. ஆனாலும் தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இதை சொல்ல முடியும். ஆமே. வேற யாருக்கும் சொல்ல முடியாது. கர்த்தரை பற்றி கொள்ளுகிறவனுக்கு தான் சொல்ல முடியும். நான் சந்திக்கிற போராட்டங்கள் ஒவ்வொன்றும் நல்ல போராட்டங்கள். ஆமே. பவுல் சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது நிமித்தம் நீதியின் கிரீடம் எனக்காக. ஆமென். தேவனை தெரிந்து கொண்டு, தேவனால் நடத்தப்பட்டு, தேவனால் ஒரு ட்ராக் நியமிக்கப்பட்டு ஓடுகிறவன் வாழ்க்கையில் வருகிற போராட்டம் எல்லாமே, சத்தமா சொல்லுங்க, நல்லதொரு போராட்டம். பக்கத்தில் சொல்லுங்க, நல்ல போராட்டம் சொல்லுங்க. ஆமென். நல்ல போராட்டம். ஆமென். எது ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது சொல்லுங்க, இது நல்ல பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஆமென். நமக்கு எல்லா சகுனமும் நல்ல சகுனம். ஆமென். நமக்கு சகுனம் சரியில்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது. எல்லாமே கர்த்தர் நன்றாய் தான் செய்து கொண்டிருக்கிறார். பிரயாணத்தில் மேடுகளும் உண்டு. ஒரே இதாக மேடாட்டு மட்டும் இருக்கா, சில நேரத்தில் பள்ளங்களும் உண்டு. கர்த்தரின் மெய்ப்பராக இருந்தாலும் ஒரு நாள் அமர்ந்த தண்ணீர் இருக்கும், அடுத்த நாள் என்ன இருக்கும்? பள்ளத்தாக்கும் இருக்கும். இல்லை, நிறைய பேருடைய பிரச்சனை என்ன, ஆண்டவர் ஏற்றுக்கிட்டால் எனக்கு ஃபுல்லாக மேடு தான். இல்லை, சில நேரத்தில் பள்ளங்களும் உண்டு. ஆனால் மேட்டில் கூட இருந்த தேவன் பள்ளத்தில் விட்டுட்டு போக மாட்டார். அங்கே நம்மோடு கூட அதிசயமாக இருந்து நடத்துவார். ஹல்லேலூயா. கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசு வருவதற்கு முன்பாக அல்ல குறை வந்தது, இயேசு வந்த பிறகுதான் குறை வந்துச்சு. ஆமென். ஆமென். மற்றவர்களுக்கும் இயேசுக்கும் இருக்கிற வித்தியாசம், மற்றவங்களுக்கு குறை வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா கொண்டு போன மொய்க்கவரையும் கொடுக்காம திரும்ப போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் இருந்து அதை நிறைவாக்கி அவர்களை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. எனவே தான் ஆத்மாவிட்ட சொல்லுங்க, என் ஆத்மா நீ ஏன் கலங்குற, நீ ஏன் தயங்குகிற? உன் கூட உன் குடும்பம் இருக்குதான்னு பார்க்காத, உன் குடும்பம் சொந்தம் இருக்குதான் பார்க்காத, உன்னை ரட்சித்த தெய்வம் உன்னோடு கூட இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே, நல்ல சந்தோஷத்தோட வாழ்க்கை என்பது ஆமே போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்த ஆவிதரும் எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி. பிரியமானவரே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவரே, பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இந்த வார்த்தை நம்பிக்கையோடு சொல்லுங்க. பிரயாணத்தில் மேடு உண்டு, பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவார் தாண்டிடுவார், மிதித்திடுவார் தாண்டிடுவார். மான்கால்கள் உனக்குண்டு மறவாது, மான்கால்கள். எஸ், ஆமென். பிரியமானவரே, பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவரே, பிரியமானவர். ஹல்லேலூயா. எனக்கு எதை குறித்த கலக்கமோ பயமோ இல்லை.
காரணம் என்னை வாழ வைக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனவே பயமில்லையே, 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 பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் பாடுங்க இந்த வார்த்தையை, பயமில்லையே, 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 பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவா, ஆமென். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவா. கேடகம் நீர், கேடகம் நீர், மகிமை நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டே, என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர. கேடகமே, கேடகம், ஆமே. எனக்கு பயமில்லை, ஹல்லேலூயா, ஆமென். அஞ்சிட மாட்டே, என்னுடனே. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, பயமில்லையே, 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 பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய், க்ளோரி. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய், பயமில்லையே, பயமில்லையே. ஜீசஸ், ஹல்லேலூயா. என் கர்த்தர் எனக்கு ஆதரவாய், பயமில்லையே. ஹல்லேலூயா. கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவோம், கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவ நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவ நீரே, தலை நிமிர செய்பவ நீரே. ஜீசஸ், தலை நிமிர சொல்லுங்க, கேடகம் நீரே, கேடகம் நீரே. நீங்கள் தோற்று போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. யாக்கோபே, நீ பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். தலை நிமிர செய்பவனே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, தலை நிமிர, தலை நிமிர செய்பவ நீரே. ஆமே. நல்ல கைகளை தட்டி என்னை, என் ஆத்மாவை வாழ வைத்தவர், என்னை வாழ வைக்க வல்லவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் முழு பலத்தோடு கரங்களை தட்டி, ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறப்பா. இந்த பூமியில எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் நீர்தான். நீரே என்னை வாழ வைத்த தெய்வம். ஷலரபல கதரியாதரா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரங்களே எனக்கு ஆதாரம், உம்முடைய கரமே எனக்கு ஆதாரம். எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய கரம் எனக்கு துணையா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடிக்கடி இதை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். சோர்ந்து போகும்போதெல்லாம் அவர் எனக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. தளர்வுகள் வரும்போது, சோர்வுகள் வரும்போது, கலக்கங்கள் வரும்போது, ஒரு தேவ பிள்ளை வாயில எழும்ப வேண்டிய வார்த்தை இதுதான், அவர் எனக்கு ஆதரவு. சிறந்த கைமாறு நமக்கு இந்த பூமியில கிடைத்திருப்பது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜன பாக்கியம் உள்ளது. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், அவரை பிடிச்சிட்டு இருக்கிற பிடிதான் இன்னைக்கு என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள், அவர் பிடித்து வைத்திருக்கிற பிடிதான் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஆமென். அவர் என்னை தூக்கிறது, எகிப்திலிருந்து என்னை வெளியில கொண்டு வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வர காரணம், அவங்க ஒரு சோதனை வந்த உடனே வாயில வரக்கூடிய வார்த்தை என்னன்னா, எங்களை அழிப்பதற்காகவா? அங்க கல்லறை இல்லைன்னா எங்களுக்கு கொண்டு வந்தீர். அவங்களுடைய எல்லா வார்த்தையுமே ஆண்டவர் எங்களுக்கு தெரிந்தெடுத்தது அழிப்பதற்கு, அழிப்பதற்கு, அழிப்பதற்கு இல்லைங்க. அதுக்காக அவர் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னை எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்தது என்னை அழிப்பதற்கல்ல, என்னை வாழ வைப்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. என்னை அழிப்பதற்கல்ல, இதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சில சோர்வுகள் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல ஆண்டவர் கோவம் வர காரணம், ஏன்ப்பா இப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க, இதுக்காக நான் இதுவரை கொண்டு வந்தேன். ஆமென். தேவன் நடத்துகிற பாதையில நேற்றுக்கு ஆராதனை செய்தியில சொன்னேன், அவர் அனுமதிக்கிற ஒவ்வொன்றுமே ஒரு முகாந்திரத்தோட தான் கர்த்தர் அனுமதிப்பார். ஆமென். முகாந்திரம் இல்லாமல் எதையுமே என் லைஃப்ல இதுவரை நான் பார்க்கல, இனிமே பார்க்க போறதும் கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு முகாந்திரத்தோடு அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கரம் எனக்கு ஆதரவா இருக்கிறதுனா
துவங்கின ஓட்டத்தை எப்படி முடிக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. once again, நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்ல ஆமே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதார. நம்பிக்கையோடு சொல்லுங்க, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள். நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொல்லி பாடுங்க, விவரிக்க முடியாத ஆமே, வர்ணிக்க முடியாத. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதார. எத்தனை பேர் நம்பிக்கையோட ஆண்டவர் கரத்தை பிடிச்சு சொல்ல முடியும், அவர் நல்லவர், இந்த கையில தீமை கிடையாது, இந்த கை எனக்கு தீமை செய்யாது, உம் கரங்கள் என் ஆதார. ஏந்தி நீர் தாங்கினி, ஏந்தி நீர் தாங்கினி, உயர்த்தி நீர் தப்புவித்து, ஏந்தி நீர் தாங்கினி. நன்றியோடு சொல்லுவோம், தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை, தகுதி மிகுதியான கிருபை. சொல்லுங்க, நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதார. நீரே இயேசுவே வரே, உம் கரங்கள் என்ன. விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவோம், துவங்கியதை முடிப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் ஜீசஸ், ஹalleluya. தேவனுடைய தரிசனம் ஒவ்வொன்றும் நன்மைக்கு ஏதுவாகவே. ஜீசஸ், இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க, தடைகள் வந்தாலோ, தடைகள் வந்தா இயேசுவின் தரிசனம் இருக்கும், அது தாமதமானாலோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். ஒரு விஷயம் கூட, தடைகள் வந்தாலோ, தடைகள் வந்தாலும் அவர் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையா. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீரே, நீரே ஜீசஸ், உம் கரங்கள் என் ஆதார். நீங்க மட்டும் பாடுங்க, நீ நல்லவரே, நீ நல். ஆமென் ஜீசஸ். க்ளோரா கபலதரா. அவர் தாம் செய்ய நினைத்தவர்கள் ஒன்று தடையில்லாமல் செய்து முடிக்கிறவர். நீ நல்ல. ஹல்லேலூயா. உன் கரங்கள். எனவே நம்பிக்கையோட சொல்லுங்க, நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை,
பூமி, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திவாரம். ஹல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து என் நம்பிக்கை அஸ்திவாரம். ஆமே, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை. எத்தனை பேர் ராத்திரி சொல்ல முடியும்? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை. தம்முடைய ஜனத்திற்காய் ஒரு பெரும் பாதை இந்த நடுவில் உண்டு. ஹல்லேலூயா. சொல்லுவோம், நம்புவேன், 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 நான் நம்புவேன். ஹல்லேலூயா. நம்புவேன், என் நம்பிக்கை வீண் போகாது. பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து முடிக்க. அறிக்கை பண்ணுங்க இந்த வார்த்தைகளை. நீ நேற்றும் இன்றும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் சொன்னதை செய்து முடிக்க. எத்தனை பேர் நம்பிக்கையோட? காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள், ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே, எங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீரோ என்று மாறாதவர். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே இயேசுவே. ஒரு விஷயம் கூட, நீ நல்லவரே, நீ ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம் அழிந்து போகவில்லை. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை அழிந்து போகவில்லை. ஆமே, நீ நல்ல லோரா கபாலா தரியாதரா சந்தர பலபோதரியாதரே. ஆமென். முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவன் நமக்கு தந்திருக்கிற தரிசனங்களுக்காக, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற வார்த்தைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகின்ற சபையே, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இன்றும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார். ஆமென். சூழ்நிலை மாறி இருக்கலாம், ஆமென், தரிசனம் மாறவில்லை. ஷாலா ராகபாலா தரியாதரா ரேப்ரோ ஷாதரா பலா கதரியாதரா. தரிசனம் உள்ளவன், தரிசனம் உள்ளவன் கர்த்தருடைய கரத்தால் உயர்த்தப்படுவார். தரிசனம் உள்ளவன் கர்த்தருடைய கரத்தால் ஆசீர்வதிக்கப்படுவார். தரிசனம் உள்ளவன் கர்த்தருடைய கரத்தினால் மேன்மைப்படுத்தப்படுவார். தரிசனம் உள்ளவன் கர்த்தருடைய கரம் அவனை மேன்மையாக்கும். ஷாகரா பாபா பலதரா. இயேசுவே, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய கரத்திற்குள்ள அடங்கியிருங்கள். தரிசனம் உள்ளவன் கர்த்தருடைய கரத்தால் உயர்த்தப்படுவான். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? இந்த நம்பிக்கையோட ஒரு சில நிமிடங்கள் என்னை எழும்ப பண்ணுகிறவர் அவர். ஹல்லேலூயா, ஆமென். சூழ்நிலை மாறலாங்க, ஆனா கர்த்தருடைய தரிசனம் மாறாது, வார்த்தை மாறாது. யோசேப்புக்கு என்னெல்லாமோ செய்ய முடியுமோ அதை செய்து பார்த்தார்கள். ஆமென். கொல்லும்படி வகை தேடினார்கள், குழியில் தூக்கி போட்டார்கள். ஆமென். மற்றவர்கள் கையில் விற்று போட்டார்கள், சிறைச்சாலையில் அடைத்து போட்டார்கள். எதை வேணாலும் யோசேப்புக்கு செய்ய முடியும், ஆனால் தரிசனத்தை மட்டும் யாருக்கும் மாற்றவே முடியாது.
உங்க வாழ்க்கையில சத்துருக்கு எதை வேணாலும் செய்ய முடியும். ஆனா கர்த்தர் வைத்த வார்த்தையை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். எனவே ஒரு தேவ பிள்ளைக்குள்ள நிச்சயமா அதுதான், வார்த்தை இருக்குதுன்னா எந்த பாதையும் சந்தோஷத்தோட சந்தியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நிறைவேறும் காலத்தில் அது எப்படி நிறைவேறணும் அப்படி நிறைவேற வார்த்தை வல்லமை உள்ளது என்று விசுவாசிக்கிறவங்க. ஆமென். சூழ்நிலை மாறினதும் அவர் வைத்த தரிசனத்தின்படி நிறைவேறாமல் ஏதோ நிறைவேறணுமே சொல்லி ஏதோ நிறைவேறாது. எப்படி நிறைவேறணும் அப்படி நிறைவேறும். ஆமென். எனக்கு எப்படி நிறைவேற வேண்டும் என்று எனக்கு வாக்கு கொடுத்தாரோ அப்படியே அது நிறைவேறும். நம்புறவங்க மட்டும் கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அடிக்கடி சொல்லுகிறவர், அதற்கு என் சூழ்நிலை ஒரு தடை இல்லை, என் பலவீனம் ஒரு தடை இல்லை, இந்த காலநிலை எனக்கு ஒரு தடை இல்லை, என்னை சுற்றி இருக்கிற மனிதர் ஒரு தடை இல்லை. ஆமென். ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறியா? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நேற்று சொன்னேன், உங்க சுத்தி இருக்கிறவங்களை விசுவாசிக்கிறாங்களான்னு ஆண்டவர் பார்க்க மாட்டார். நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசித்த தேவ மகிமை காண்பா. உன்னை எழும்ப பண்ண என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஜீசஸ். மறுபடியும் சொல்ல இந்த வார்த்தையை, எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும், என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும், என்னை. ஹல்லேலூயா ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையோட இந்த பாடலை பாட போறோம். ஆமென். எங்கே என் வாழ்க்கையின் முடிவை சத்துரு பார்த்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறானோ அந்த லெவலுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டார்னா தைரியமா புரிஞ்சுக்கோங்க, அவன் சிரிக்கிறதின்படி நடக்காது, அவர் நினைத்தபடி தான் நடக்கும். ஹல்லேலூயா. சத்ரு ரொம்ப சிரிக்க விட்டுட்டார்னா புரிஞ்சுக்கோங்க, உங்களை ரொம்ப சிரிக்க வைக்க போறாருன்னு அர்த்தம். ஆமென். ஜனங்கள் பெருகிட்டு இருக்கும்போது பார்வோனுடைய கை ஓங்குது. இப்பொழுது பெருமூச்சு சத்தம் ஒரு பக்கம் எழும்புது. ஜனங்கள் பெருக்கத்தின் நடுவில் ஒரு பெருமூச்சு. இப்பொழுது அவருடைய பெருமூச்சை பார்த்து பார்வோன் சிரித்து கொண்டிருந்த போது கர்த்தர் கிரியை செய்ய துவங்குகிறார். கர்த்தர் அவர்களுக்காக ஒன்று செய்ய துவங்குகிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாய் சத்துருவின் கரை எங்க அதிகம் ஓங்கப்படுதோ அந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க, எனக்காக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அதுதான் வேதம். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணினது போல அசீரியாவிலே தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்காய் ஒரு பெரும் பாதை இருக்கும். எங்க இருக்குமா? அசீரியாவில் இருக்குமா? ஆமென். சத்துரு பெருகி இருக்கிற இடத்துல தான் தாவீது சொல்ற, எனக்கு விரோதமாக எழும்புகிறவர் எத்தனை பெருகி இருக்கிறார்கள். அந்த இடத்துல தான் தாவீது சொல்றார், அவர் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். ஆமென். நான் விழுந்து போக மாட்டேன், என்னை எந்த சூழ்நிலை எழும்ப பண்ணேன், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் நம்புறவங்க தலைக்கு மேல கைகளை தட்டி ஹல்லேலூயா நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும். ஆமென். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். என்னை பலப்படுத்தும் தேவன், என்னை பலப்படுத்தும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார். என்னை எழுப்பப்படும் தேவன் உயிரோடு இருக்கிறார். நான் கழுகை போல சொல்லுவோம், என்னை எழுப்பப்படும், என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை சொல்லு, என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை இடிக்கும் சத்ருவை காட்டிலும்
என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமா என்னை கட்டுவிப்பார். சத்துரு ஈடி என் மனமே சீயோன் குமாரத்தியே நீ கலங்காதே, உன்னை கட்டி எழுப்ப உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னை எழுப்ப பண்ணுவோம் ஆண்டவர் ஷிராபாபாலா காதரியாதரா எழுப்புவேன் அவர் பலத்தா. என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருக்கு. ஆமே எழுப்புவே சொல்லுங்க, என்னை எழுப்பப்படும், என்னை எழுப்பப்படும். ஹல்லேலூயா இயேசுவே என்னை எழுப்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். சொல்லு, என் பலன் ஒன்றுமில்லை, என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன். அவர் பலன் இன்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றுமே இல்லப்பா, நீங்க தான் செய்யணும் ஆண்டவரே. பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை எழும்ப செய்வார். பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலே என்னை நல்ல கையத்தட்டி என்னை எழும்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். ஜீசஸ் ஆமென் ஆமென் ஆமென். என்னை எழும்பப்படும் சத்தர பல 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 உதரியாதரா நான் எழும்புவேன். இந்த வார்த்தை சொல்லுவோம், என்னை எழும்பப்படும், என்னை எழும்பப்படும். ஆமே நான் எழும்புவேன். ஹல்லேலூயா என்னை எழும்பப்படும். ஆமே சொல்லுங்க, என்னை எழும்பப்படும், என்னை எழும்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். என்னை எழும்பப்படும் ஷரபாபாலா கதரியாதரா ரிபாபா மாமா ஷியாதரா ரிதரியாதரே. பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் சொல்லுவோம். இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இன்றும் என்றும் ஜீவிக்கின்ற. ஆமே சொல்லுவோம், என்னை எழும்பப்படும், என்னை எழும்பப்படும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். ஜீசஸ் 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 என்னை எழும்பப்படும். ராகாபாலா தரியாதரா ஷாதரா பாலா தரியாதரா லேப்ரோபலா ஷாதரே. என்னை எழும்பப்படும், என்னை எழும்பப்படும். ஆமென் 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 ஆமென். எழுந்திரு எழுந்திரு எழுந்திரு, இதோ உனக்கான மகிமை வெளிப்படுகிறது. ராகாபாஷா காதரியாதரியாதரே. நல்ல கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாய். ஜீசஸ் ஜீசஸ் ஷாக்ரா பாபா பாலாதரியாத. இதோன் வாசலை தட்டுகிறார், இதோன் வாசலை தட்டுகிறார். உன்னை தூக்கி போட்டவர், உனக்கு விரோதமாக எழும்புகிறவர். லாராபா ஷியாதரா. ஆமே உன் மேன்மை சுதந்தரிக்கும்படியா உன் வாசல் தட்டப்படுகிறது. உன்னை தேடி சில மேன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ராகாபாலா ஷதரா பாலாதரா. எழும்ப பண்ணுகிறார், எழும்ப பண்ணுகிறார், எழும்ப பண்ணுகிறார். ஆமே ராகாபாலா தரியாதரா. ஆமென் ஆமென் ஆமென். ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பின் கதவு தட்டப்பட்டது போல இதோ உன் கதவுகள் தட்டப்படுகிறது, உங்கள் கதவுகள் தட்டப்படுகிறது, உங்கள் கதவுகள் தட்டப்படுகிறது. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஷாக்ரா பாபா பாபா ரிபா பாபா பாபா ஷத்ரா பலபரம் ரிகபா ககதரியாதரா
அவர் பாதையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட யோசேப்பே, இதோ உன் வாசல் தட்டப்படுகிறது, இதோ உன் சிறைச்சாலை கதவு திறக்கப்படுகிறது, உனக்கான மேன்மை உன்னை தேடி வருகிறது. ஆமென். ஹalleluya. ஆமென். ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பை அழைப்பித்தது போல இதோ உங்கள் வாசலை தட்டுகிற சில மேன்மைகளை கர்த்தர் இதோ உங்களுக்காய் திறக்கிறார். நீ சகித்துக் கொண்டிருந்ததை அவர் பார்த்து, நீ அவருக்காய் நின்றதை பார்த்து, நீ அவர் பாதையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டதை பார்த்து, உன்மேல் வைக்கப்பட்டிருந்த தரிசனம் நிறைவேறும் நாட்கள் இதோ சமீபித்திருக்கிறது, இதோ சமீபித்திருக்கிறது. அசீரியாவிலே உனக்காய் ஒரு பெரும் பாதை இதோ கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஹalleluya. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும், என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன். அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை முடிந்தால் உயர்த்தி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ராத்திரி நேரத்தில்? என் மேல் சொல்லப்பட்ட வார்த்தை, என் மேல் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் அழிந்து போகல, ஒன்றும் அழிந்து போகல. எப்படி ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பின் வாசலை தட்டி யோசேப்பை அழைப்பித்தானோ, அவன் தரிசனம் நிறைவேறுகிறவன் வாழ்க்கையில சில காரியங்களை இந்த மாதத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். இந்த மாதத்திலே சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீ காத்திருந்த காத்திருப்பின் பலனை, நீ தேவனுக்காய் சகித்துக் கொண்டிருந்த பலனை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்வார். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. ஒரு விஷயம் கூட, அவர் யாருக்கும் கடனாளி அல்ல, அவர் யாருக்கும் பாரமும் அல்ல, அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை, அவரை போல் சிறந்தவர் இல்லை. அவர் யாருக்கும், அவர் யாருக்கும், இயேசு யாருக்கும், இயேசு யாருக்கும், அவருக்கு இணையாக, அவருக்கு இணையாக, ஆமென், அவரை போல் சிறந்தவர் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில். குரலோ உன் குரலோ இந்த ஆட்டுக்கு அதுதான் நம்பிக்கையே. என் மெய்ப்பனின் சத்தம் கேட்கிறதே எனக்கு நம்பிக்கை. என் மெய்ப்பனின் சத்தம் கேட்பதே எனக்கு பலம். நிச்சயமா இதை தாண்ட பண்ணுவோம். ஆமே. துதித்து துதித்து மகிழ்ந்து தூயவர் பாடுவே. துதித்து ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. ஆமென். சொல்லுங்க, நல்மெய்ப்பரே, நல்மெய்ப்பரே, நம்பிக்கையே, நானும் உந்தன் நாட்டுக்குட்டி. நல்மெய்ப்பரே, ஹalleluya. ஆமென். உம்மைத்தானே, உம்மைத்தானே பின்தொடர்ந்து தோழில்தான் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்து தோழில்தான். ஆமே. துதித்து துதித்து ஜீசஸ். ஹalleluya. துதித்து மகிழ்ந்து. கடைசி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஹalleluya, அல்லேலூயா. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற தரிசனம் அது இன்னும் மாறலாண்டவரே. நிச்சயத்தோடு முன் செல்லுகிறோம், நிச்சயத்தோடு எதிர்பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். எங்களை நேர்வழியாய் நடத்துகிறவரே, அதிசயமாய் நடத்துகிறவரே, நன்றி அப்பா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், நன்மைக்கு ஏதுவாய் என்னை நடத்துகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் மகிமைப்படுவீராக. ஆமென், 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 ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு வார்த்தையை ராத்திரி நேரத்தில் கொஞ்சம் தியானித்து விட்டு நாம் ஜெபித்து முடிக்கலாம். எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 48வது அதிகாரம். ஏசாயா 48வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை, அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், பாபிலோனில் செய்வான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியமானவன், அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். இதனால் பேசும்படி ஆவியானவர் இந்த மாலை நேரத்திலே காண்பித்து தந்த வார்த்தை, அவருக்கு பிரியமானவன் செய்ய வேண்டியது. தேவன் பிரியப்படுகிற பாத்திரமாய் நாம் ஒவ்வொருவரும் மாறும்படி கர்த்தர் விரும்புகிறார். எப்பொழுது அவருக்கு பிரியமானதை நான் செய்ய துவங்குகிறேனோ, அவருக்கு பிரியமாய் நடக்க துவங்குகிறேனோ, ஆமென், தேவன் பிரியப்படி, தேவன் என்னில் விரும்புகிறபடி, தேவனுக்கு பிரியமானவைகளை நான் செய்ய துவங்குவேனால், வேதம் சொல்லுகிறது, அதே வசன 15 கடைசியில் சொல்லப்படுகிறது, அவன் வழி வாய்க்கும், அவன் காரியத்துக்கு அதை வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பான். ஆமென். ஒருவனுடைய நடை கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆமென். சீயோனை குறித்து சொல்லப்படும் போது ஆமென், கைவிடப்பட்டது என்று அழைக்கப்பட்ட சீயோனை குறித்து 62வது அதிகாரம் ஏசாயா அதனுடைய 4வது வசனத்தில் சொல்லப்படும், நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆமென். எவர்கள் மேல தேவன் ரொம்ப பிரியமா இருக்கிறாரோ, தேவன் பிரியப்படுகிறபடி யார் வாழுகிறார்களோ அவங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டே இருப்பார். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக்கப்பட நான் என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமா நடங்க, தேவனுக்கு பிரியமா நடங்க. ஏசாயா 48 நான் வாசிக்க கேட்டோமே, கர்த்தருக்கு பிரியமானவன், அவருக்கு சித்தமானதை, அவருக்கு பிரியமானதை அவன் பாபிலோனிலே செய்வான். பாபிலோன் என்பது தேவனுடைய தேசம் அல்ல, அது அந்நிய தேசம்தான். அந்நிய தேசத்திலும் தேவனுக்கு பிரியமானவன் தேவனுக்கு சித்தமானதை, தேவனுக்கு பிரியமானதை செய்வான். இந்த இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த பாபிலோன், இந்த உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டு, ஆனால் கர்த்தர் விரும்புகிறது அவருக்கு பிரியமான, அவருக்கு சித்தமானதை செய்யணும். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது அப்படிதான் வாழ்ந்தார். அவர் சொல்லுகிற வார்த்தை யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, வாசிங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை யோவான் 8:29, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அது மாத்திரமல்ல, அவர் எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணி கொண்டே இருந்தார். இயேசு எதை செய்தாலும் அதிலே பிதா மகிமைப்பட்டு கொண்டே இருந்தார். எனவேதான் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் கேட்கிற, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லும்போது பிதா கொடுக்கிற பதில், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். ஆமென். என் வழிகள் தேவன் விரும்புகிறபடி, என் பாதைகள், என்னுடைய கிரியைகள், என்னுடைய செயல்கள் தேவன் விரும்புகிறபடி. எல்லார் மேலும் தேவன் பிரியமா இருக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் யாருடைய வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்றால், யாருடைய காரியங்கள். ஆமென். அசிரியாவில் எனக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும் என்று நாம் விசுவாசித்து பாடுகிறோம், நம்புகிறோம். ஆமாம், இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் உண்மையிலே யாருக்கு அதை செய்கிறது என்றால் தமக்கு பிரியமானவர்கள். அதனால தான் அதில் ஒரு வார்த்தை இருக்கும், மீதியானவர்கள் என்று. யார் மீதியானவர்கள் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரும் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் யார் அவருக்கு பிரியமாய் வாழுகிறார்களோ அவர்கள் தான் மீதியானவர்கள். ஆமென். மீதியான கூட்டத்திற்கு, பிரியமான கூட்டத்திற்கு. ஆமென். பிரியமானவர்களுக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பார். இந்த ராத்திரி நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் கொஞ்சம் தியானித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனுக்கு பிரியமாக இருக்க அல்லது கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய, கர்த்தருக்கு பிரியமாக இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி, பல காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், கர்த்தருக்கு பிரியமானவன் அவர் நடத்துகிற எல்லா பாதையிலும் பிரியமாய் நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை மீட்டு கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். இப்பொழுது கானானுக்கு சமீபமாய் வந்தபோது என்னாகமம் 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, நீ கொஞ்சம் பேரை அனுப்பி அந்த கானானை வேவு பார்க்க சொல்லு என்று சொல்லி 1வது வசனம் 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 3வது வசனம் சொல்லப்படுகிறது, மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினார். அவர்கள் அனுப்பப்பட்டவர்களுடைய பெயர்களை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்க்க போனார்கள். சுற்றி பார்த்து 40 நாட்கள் அதை சுற்றி பார்த்து இப்பொழுது அவர்கள் அந்த தேசத்திலிருந்து திரும்பி மோசேயின் இடத்துல வருகிறார்கள். வந்தவர்கள் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். 27வது வசனத்திலிருந்து வாசிங்கள். 13:27 நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். 32வது வசனம் 33 வாசிங்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெற்றி கிளிகளைப் போல் இருந்தோம்.
அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். ஒரு கூட்டத்தார் போயிட்டு வந்த கூட்டத்தில் ஒரு கூட்டத்தார் துர்ச்செய்தியை பரம்ப செய்கிறார்கள். அதுல முதல்ல அவங்க சொல்ற வார்த்தையே தேவன் சொன்னதுபடி அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அங்கிருந்து ஒரு கனியை கொண்டு வந்து மோசேட்ட கொடுக்கிறார். அவர் சொன்னபடி அந்த தேசம் அப்படிதான் இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மை உள்ளதான். அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் உண்மை உள்ளதான். அவர் நமக்கு பேசின எல்லாமே உண்மை உள்ளதான் சொல்லி அங்கிருந்து கனிகளை எடுத்து வந்து மோசேட்ட காண்பித்து விட்டு அடுத்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, அங்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து பயந்து இப்போ துர்ச்செய்தி சொல்ல துவங்குகிறார்கள். உடனே 14 சொல்லப்படுகிறது, சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். இதன் நடுவில் தான் காலேப் எழும்பி சொல்லுகிற வார்த்தைக்கு வாசிங்கள். 8வது வசனம் 14:8 வாசிங்கள். கர்த்தர் நம்மில் பிரியமாய் இருந்தார். 7 முதல் வாசிங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். அவனும் சொல்லுகிறான், அவங்களும் அதே போலதான் சொன்னாங்க. அவர் சொன்னபடி அது நல்ல தேசம். இப்பொழுது காலேபும் அதே போல துவங்குகிறார், அது நல்ல தேசம்தான் சொல்லிவிட்டு 8வது வசனத்தில் சொல்றார், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தார். அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரே கூட்டம் ஜனங்கள். அதிலிருந்து ஒரு டீமை மோசே இப்பொழுது வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். போயிட்டு வந்ததுல ஒரு கூட்டம் சொல்லிவிட்டது, அதை நம்ம பிடிக்க முடியாது, நாம் அதை சுதந்திரிக்க முடியாது, நாம் அழிந்து போவோம். ஆனால் அங்கு போய் வந்த காலேபு சொல்லுகிற வார்த்தை நல்ல கவனிங்க. அவர் நம்ம மேல பிரியமாக இருந்தால் நிச்சயம் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த வார்த்தைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் தெளிவுபடுத்தி விட்டு நான் அந்த வார்த்தைக்குள்ள போகிறேன். தேவன் என்னை நடத்துகிற பாதை நான் அழிவதற்கல்ல, நான் சுதந்திரிப்பதற்காக. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் என்று சொல்லுங்க பாக்க. வலது கை வைத்து சொல்லுங்க, தேவன் என்னை நடத்துகிற பாதை நான் அழிவதற்கல்ல, நான் சுதந்திரிப்பதற்காக. ஆமென். ஏன் இந்த வார்த்தை இவ்வளவு தைரியமா சொல்றேன்னா, வேவு பார்க்கும்படி கர்த்தர் தான் அனுப்புகிறார். அவர் அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புகிறார் தெரியுமா? 13வது அதிகாரத்தின் 1-2 வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும், இந்த வார்த்தை கவனிங்க, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் தேசம். ஆமென். என்ன சொல்லி அனுப்புறார் தெரியுமா? நீங்க போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தருவேன்ல. நான் கொடுக்க போற தேசத்தை ஒன்று பார்த்துட்டு வர. அவர் கொடுப்பேன்னு சொல்லிட்டார்னா அதன் நடுவில் எவ்வளோ பெரிய சத்துரு நின்றாலும் என் கை அதை சுதந்திரிக்கும் என்று நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஒரு வார்த்தையை தைரியமா தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்களை புறப்பட பண்ணின பாதை என்பது அழிப்பதற்கல்ல, சுதந்திரிக்கும்படியாய் புறப்பட பண்ணி இருக்கிறார். அவர் ஆரம்பத்திலே வாக்கு கொடுத்து விட்டார், உனக்கு கொடுக்க போற இந்த சுதந்திரத்தை. ஆமென். ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி அனுப்புறார்னா அது போகிற வழியில பார்த்துக்கலாம். நீ அங்க போயிட்டு பாரு, அது சுதந்திரிக்க முடியுமா முடியாது இல்ல. அவர் சொல்லி அனுப்புறாருன்னா நீங்க சுதந்திரிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கொடுக்க போற தேசத்தை போய் பார்க்க சொல்லுங்க. ஆமென். நான் கொடுக்க போற தேசத்தை போய் பார்க்க சொல்லுங்க. காலேபு மற்றவங்க இந்த வார்த்தையை எப்படி ஏற்றுக்கிட்ட, ஆனா காலேபு அதை அறிந்து கொண்டான். காலேபு அதை அறிந்து கொண்டு தான் சொல்லுகிறான், அதை நிச்சயமா நான் சுதந்திரிப்போம். ஆனா ஒண்ணு, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தார். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தார். அப்ப பிரியமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆமென். அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு 14வது அதிகாரம் 9வது வசனத்தின் முதல் வார்த்தையில காலேப் சொல்லுகிறார், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்கம் பண்ணாதிருங்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்கம் பண்ணிராத. என்ன இப்ப இவங்க கலங்கம் பண்ணாங்க தெரியுமா? இப்பொழுது துர்ச்செய்தி பரம்பினவர்கள் இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே 14வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசியுங்கள் வேகமாக. சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும்
அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மாயும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாடும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? அடுத்த வார்த்தை கவனி. எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்களாம். தேவன் ஒரு பாதையை நியமித்து நடத்தி கொண்டு வருகிறார். சுதந்தரிக்கும்படியாக நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் சில சூழ்நிலையை பார்த்ததும், அவங்க பார்த்தது உண்மைதான். அங்கு இருக்கிறவர்கள் பெரிய ஆட்கள், அங்கு இருக்கிறவர்கள் ராட்சதர்கள், அங்கு இருக்கிறவர்கள் அவர்களை விட பலம் உள்ளவர்கள், எல்லாம் உண்மை. ஆனால் சுதந்தரிக்கும்படியாக அழைக்கப்பட்டு நடத்தி வந்த பாதையில் அவர்கள் பார்த்து விட்டு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவன் இதை நம்மளால் சுதந்தரிக்க முடியாது. இதுக்கு நம்ம எங்கே இருந்திருக்கலாம்? எகிப்துக்கு போயிருக்கலாம். தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறவன் எதுல பிரியமா நடப்பான் தெரியுமா? தேவன் அனுமதித்த பாதையில பிரியமா நடப்பான். ஆமென். நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன்னா அதை எதுல என்னால் வெளிப்படுத்த முடியும் தெரியுமா? அவர் எனக்கு அனுமதிக்கிற பாதையை பிரியமா நடப்பேன். இப்ப தேவன் இப்பொழுது இந்த அனுமதித்த பாதை இவங்களுக்கு பிரியமில்லை. உடனே அவங்க எது பிரியமா பார்க்கறாங்கன்னா, எகிப்தில் இருப்பது எனக்கு பிரியம், எகிப்தில் அவன் கீழே இருக்கிறது அது நலமா இருக்குமே, அது நலமா இருந்திருக்குமே. இதுதான் தேவனுக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணுவது. தேவன் உன்னை விரும்பப்பட்டு, தேவன் பிரியப்பட்டு உங்களை ஒரு பாதையில் நடத்தும் போது அன்பா சொல்ற, அவரை பிரியப்படுத்த நீங்க செய்ய வேண்டியது அந்த பாதையை பிரியப்பட்டு நடங்க. ஆமென். ஈசாக்கு எப்படிங்க அப்பா கூட எப்படிங்க நடக்க முடிஞ்சது? பலியிட தான் போகிறார். ஆமென். ஈசாக்கு எங்க போறோன்னு தெரியாது, எதுக்கு போறோன்னு தெரியாது, அப்படி இருந்த பிறகு நடக்கிறார். இப்பொழுது பலிபீடம் கட்டப்பட்டு ஈசாக்கு சொல்லப்பட்டிருக்கும், எப்பா நீதான்பா உன்னதான் பலி செலுத்த சொன்ன அவன் இஷ்டப்பட்டு விட்டு கொடுக்கிறான், தைரியமா விட்டு கொடுக்கிறான். எப்படி விட்டு கொடுக்கிறானா? ஆமா. ஏன் ஈசாக்கு இந்த பாதையில் உன்னை தைரியமா விட்டு கொடுக்கிற? ஒரே வார்த்தை சொல்லுவேன், நான் எங்க அப்பாவுக்கு நேசகுமாரன், எங்க அப்பாவுக்கு நான் பிரியமான பிள்ளை. அவர் என் மேல இவ்வளவு பிரிய வச்சிருக்கிறார்னா அவர் பாதையிலையும் நான் பிரியமா இருப்பேன். ஆமே. இஸ்மவேலுக்கு இந்த பாதை கிடையாது, ஆனா பிரியமான பிள்ளைக்கு இந்த பாதை உண்டு. பிரியமான பிள்ளை குறித்த ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? அவனை நான் எந்த பாதையில் நடத்தினாலும் அவன் அதுல பிரியமா நடப்பான் என்கிற நம்பிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டானது, இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் சொல்லி அடுத்த வார்த்தை அவர் சோதிக்கப்படும்படி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆண்டவர் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். ஏன்னா பிரியமான பிள்ளைக்கு அவர் நடத்துற பாதை பிரியமாதான் இருக்கும். ஆமென். என்னால் பிரியமாய் நடக்க முடியவில்லை என்றால் நான் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. இது நல்ல ஜாக்கிரதையா இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. ஒரு கூட்டம் அதை பிரியப்படாமல் என்ன சொல்றாங்கன்னா, அங்க அப்படி போறது நல்லது. ஆமென். 14வது அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் கோபப்பட்டு சில வார்த்தைகளை பேசுவார். 11வது வசனத்திலிருந்து வாசிங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். வேதனை சொல்றார். நான் இவங்களை பிரியப்பட்டு இவ்வளவு தூரம் நடத்துறேன், ஆனா அவங்களுக்கு என் பாதை என்பது பிரியம் கிடையாது. ஆண்டவர் மேல ஏன் தினம் முறுமுறுக்கிறாங்க தெரியுமா? அவங்க இந்த பாதையில பிரியப்பட்டு நடக்கவில்லை. பிரியப்பட்டு நடக்காதவன் பாதையில முறுமுறுத்து கொண்டே இருப்பான். பிரியப்பட்டு நடக்கிறவனுக்கு தெரியும், என் அப்பா நடத்துற பாதை எல்லாமே எனக்கு நன்மைக்காக மட்டுமே. ஹல்லேலூயா. தேவன் மேல் யாருக்கு ரொம்ப பிரியம் இருக்குது, அவங்க அவர் நடத்துற பாதையில் ரொம்ப பிரியமா இருப்பார்கள். காலேபுக்கு ஆண்டவர் மேல அவ்வளவு பிரியம் இருந்ததுனால அவர் நடத்துற பாதை அவ்வளவு பிரியமா இருந்துச்சு. அதனால சொல்றார், நம்ம போனா அவர் பிரியமா இருப்பார். அவர் பிரியமா இருந்தால் எப்பேற்பட்ட சத்துரு அங்கே இருந்தாலும் தேசம் நம்ம கையில நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். ஆமே. நமக்கு தெரியும், ஹல்லேலூயா, அந்த காலேபு அந்த யோசுவாவை தான் கர்த்தர் அந்த தேசத்தை சுதந்தரிக்க வைத்தார். ஆமே. இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டு நான் சுதந்தரிக்கவில்லை என்றால் என்னை விட பரிதபிக்கப்பட்ட வேற யாருமே, இதுக்கு நான் எகிப்திலே மடிஞ்சிருக்கலாமே.
இதுக்கு நான் இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி இரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவனுடைய அற்புதங்களை அடையாளங்களை கண்டு அதிசயங்களை கண்டு அவருடைய மன்னாவினால் போஷிக்கப்பட்டு அவருடைய கண்மலையின் தண்ணீரை பருகி இவ்வளவு பாதையில் தேவன் என்னை நடத்தி வந்த பிறகும் சுதந்திரிக்கும்படியான காரியங்கள் பக்கத்தில் வந்த பிறகும் நான் அதை கை நீட்டி சுதந்திரிக்கவில்லை என்றால் என்னை விட பரிதபிக்கப்பட்டவன் வேற யாருமே இருக்க முடியாது. எனவேதான் நேற்றைக்கு சொன்ன வார்த்தை, தேவ பிள்ளைகள் வழியை மட்டும் மாத்திராதீங்க, தேவ நடத்துற வழியை வெறுத்துறாதீங்க, தேவ நடத்துற வழியை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமே. இன்னொரு வழியில் நடத்தினா இந்த வழியில தான் உனக்கான சுதந்திரம் கையில வரும். ஆமே. இப்படி நடந்தால்தான் சில சுதந்திரத்தை கையில சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இயேசுவின் நாமத்தில் ஒரு வார்த்தையை தைரியமா சொல்றேன், இன்னைக்கு நீங்க நடக்கிற பாதை சுதந்திரிக்கும்படியான பாதை. நம்புறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. யோசேப்பை சிறைச்சாலையில தூக்கி போட்டதும் எல்லாரும் நினைத்தார்கள் அவனால் இனி சுதந்திரிக்க முடியாது என்று. ஆனா அந்த பாதை தான் அவனை சுதந்திரிக்கிற பாதையை மாற்றினது. ஹல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்போது நினைத்தார்கள் இவன் ராஜா ஸ்தானத்தில் வர மாட்டான் என்று. ஆனால் அவனை துரத்த தான் கொஞ்சம் கழிச்சு தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்பா நம்ம அவனை கரெக்டா கொண்டு ராஜஸ்தானத்தில் உட்கார வச்சிட்டோம். சத்துரு நம்மளை துரத்தும் போது என்ன நினைச்சு துரத்துறானா, இவனை அதை சுதந்திரிக்க மாட்டான். ஆனா கிட்ட வந்த போறத அவனே சொல்லுதே, நம்மளே கொண்டு வந்து இவனை கொண்டு வந்து அவன் அத ஒரு வார்த்தை இருக்கு, ரொம்ப யோவான் 6வது அதிகாரத்தில் தான் நினைக்கிறேன். யோவான் 6வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்ததாம். ஆனா உண்மையிலே இந்த படகு எங்க இருந்துச்சு தெரியுமா? மத்தேயு 14 நீங்க வீட்டில் போய் படிங்க. ஆண்டவர் சீஷர்களை அனுப்புகிறார், சீஷர்கள் பிரயாணத்தை புறப்படுகிறார்கள். நடுக்கடலில் வந்ததும் காற்று எழும்புது. நடுக்கடல். இப்ப பின்னாடியும் போக வழி இல்லை, முன்னாடியும் போக வழி இல்லை. தத்தளிக்கிறார்கள். ஆமே. மார்க்கில் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்பட்டார்களாம். ஆமே. என்னெல்லாமோ செய்து பார்க்கிறார்கள், முடியவில்லை. படகம் முன்னாடியும் கொண்டு போக முடியல, பின்னாடியும் கொண்டு போக முடியல, நிலைநிறுத்த முடியல. அவ்வளோ கொடுங்காற்று அடித்து கொண்டிருக்கிறது. அது நடுவில் தான் நடுக்கடலில் கர்த்தர் நடந்து வந்தார். நல்லா கவனிங்க. இப்ப நடுக்கடல்ல படகு இருக்குதுன்னா இந்த படகு எவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு நடுக்கடல வந்துச்சோ அதே தூரம் பிரயாணம் அக்கறையிலும் இருக்கிறது. இல்ல இப்ப 50 கிலோமீட்டர் வந்திருக்கிறாங்கன்னா அடுத்து எவ்வளவு தூரம் இருக்குது? 50 கிலோமீட்டர் இருக்குது. ஆமா. அப்போ இந்த படகு இன்னொரு 50 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போகணும். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, இயேசு படகுல ஏறினதும் படகு உடனே கரையை பிடித்ததுன்னா படகு இப்ப எங்க வந்துருச்சு? ஹலோ. உடனே கரையை பிடிக்கணும்னா படகு எங்க வந்துட்டு? எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? காத்து அடிச்சிட்டு இருக்கும்போது காத்து நினைச்சது இவன் இதோட முங்கிடுவான்னு. ஆனா அவர் ஏறின பிறகு நம்மளே கொண்டு கரையில கொண்டு வந்து. தேவன் அனுமதித்த சில பிரச்சனைகள் என்பது உங்களை மூழ்கடிக்க கிடையாது, தேவன் வைத்த சுதந்திரத்துக்கு நேராக உங்களை நெருங்க பண்ணி கொண்டிருப்பதற்காக. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். எப்பா நீ இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு தண்டு வலிச்சுட்டு வந்துட்ட, இனி நீ பிரயாசப்படாத, இந்த பிரச்சனைனால ஒன்னா கொண்டு வந்து விட்டுற. ஈஸியா கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கிறாருங்க. சில அலைகள் உங்களை ஈஸியா கொண்டு வந்து விட்டுட்டு இருக்குது. பக்கத்தில் பார்த்து சில அலைகள் உங்களை ஈஸியா கரைக்கு பக்கத்தில் கொண்டு வருது. ஆமே. உங்களை பின்னாடி கொண்டு போகாது, முன்னாடி தான் கொண்டு போயிட்டு இருக்கும். எகிப்து சேனை புறப்பட்டது, ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களை பின்வாங்க வைக்கிறதுக்கல்ல ஆண்டவர் புறப்பட பண்ணினது, நீ முன்னாடி போறதுக்காக புறப்பட பண்ணார். ஹல்லேலூயா. ஆமென். சில பிரச்சனை கர்த்தர் எழும்ப பண்ணது உன்னை இன்னும் சுதந்திரத்துக்கு நேராக கொண்டு போறதற்காக. யோசேப்பின் வாழ்க்கையில் ஒவ்வொன்னா செய்யும் போது சகோதரர்கள் நினைத்தார்கள் இவன் தரிசனத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறான். இல்ல, அவன் தரிசனத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறான். தேவன் என் பாதையில் அனுமதிக்கிற பிரச்சனைகள் அத்தனையுமே நான் சுதந்திரிப்பதற்கு ஏதுவான காரியங்கள் என்று விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவே அடிக்கிற அலைகள் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
படகு தத்தளிக்கும். அந்த நேரத்தில் அல்லேலூயான்னுலாம் சொல்ல முடியாது, நமக்கு ஐயோன்னு தான் சொல்ல வரும். படகு தத்தளிக்கும், படகு கொஞ்சம் ஆடுறது போல இருக்கும். ஆனா ஆடி ஆடி எங்க போகுது தெரியுமா? நீ தேர வேண்டிய கரைக்கு நேரம் பக்கத்தில் போயிட்டே இருக்கு, கரைக்கு நேரம் பக்கத்தில் போயிட்டு இருக்கு. சரி, பக்கத்தில் தானே போகுது, எப்படியாவது போய் சேர்ந்துல. அப்படி போய் முடியாது. இயேசு ஏறாம படகு கரையில் ஏறாது. ஆமே, பிரச்சனை தான். நம்ம இந்த பிரச்சனையை கொண்டு போய் இயேசு இருந்தால் தான் பிரச்சனை கரையில் போய் சேர்க்கும். ஆமே, தேவன் அனுமதித்த சூழ்நிலைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே, இவங்க போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? எப்பா, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அதனால நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, கண்டிப்பா இந்த தேசம் நம்ம கைக்கு. தேவ பிள்ளைக்கு தரிசனம் நிறைவேறும்ங்கிறதுக்கு அடையாளமே அங்கு இருக்கிற தடைகள் தான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். வார்த்தை வந்ததும் ஒரு தடை வருதுன்னு புரிச்சுக்கோங்க, சரியா ஆண்டவர் நடத்துறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வார்த்தையை பெற்று நீங்க வீட்டுக்கு போனதும் சில வாசல் அடைக்கப்படுதுன்னா புரிச்சுக்கோங்க, எனக்கான ஒரு பெரிய வாசலை கத்து திறக்க போறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு நம்பிக்கையே. அவன் வார்த்தை கிடைச்ச உடனே எனக்கு முன்னாடி எல்லாம் அனுகூலமா இருக்கும் என்று கிடையாது. வார்த்தை கிடைச்ச உடனே எனக்கு முன்னாடி வாசல் உடனே ஆண்டவர் திறந்து கிடையாது. முதல் காட்டுறதே சில தடைகளை தான் காட்டுவார். ஆமென். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பாதையில் எல்லாமே பிரச்சனை தான். யாமே, ஒரு தண்ணி குடிக்கலான்னு போய் மாறால போய் டேஸ்ட் பண்ண, அதுவும் கசப்பு. என்ன ஆண்டவரே, எதை தொட்டாலும் நீ நடக்கிற பாதையில் சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு நான் அடையாளமே உனக்கு முன்னாடி வரக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளுமே. ஆமென். இது மற்றவங்களுக்கு புரியாது, யாருக்கும் இது தெரியாது. ஆனால் ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும், இதுதான் என்னை சுதந்திரிக்க பண்ணுகிறதுக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கும் அது தெரியாது, என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆமென். யோபுக்கு ரெட்டிப்பான நன்மை ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சார். ஆமென். அதுக்கு சாத்தான் கையில் கொஞ்சம் யோபுவை சாத்தான் நினைச்சா அழிக்க தான் தந்திருக்கார். நான் அவனுக்கு புரியலை, எப்ப அவனுக்கு ரெட்டிப்பா கொடுக்கறதுக்கு. இது தெரிஞ்சிருந்தா நான் அவன் தொட்டிருக்கவே. சில காரியங்கள் தேவன் நமக்கு செய்வது நன்மைக்கு ஏதுவாய். நாம பார்க்க வேண்டியது தேவனுடைய வழியில நிக்கிறேனா. ஆமென். போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, இந்த வழி கஷ்டம், நம்ம திரும்பிடலாம். எகிப்தில் இருப்பது. ஒருவன் தேவனுடைய வழியை பிரியப்படாமல் வழியை மாற்றுகிறான் என்றால் அவன் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. பல நேரத்தில் சில சூழ்நிலை வரும்போது நம்ம வழியை மாற்ற தான் ட்ரை பண்றோம். எல்லாரும் கானானை சுதந்திரிக்க முடியாததுக்கு காரணம் 1 கொரிந்தியர் 10:5 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் அதிகமான பேர்களிடத்தில் யார் மேல பிரியமா இருந்தாரோ, யார் அவர் பிரியமாய் இருந்து அவர் நடத்தின பாதையில சந்தோஷமாய் நடந்தார்களோ அவர்கள் மட்டுமே அதை சுதந்தரித்துக் கொள்ள முடிந்தது. ஆமே, சுதந்தரிக்க வேண்டியவன் தேவன் நடத்துகிற பாதையில பிரியமாய் நடக்கணும், பிரியமா நடக்கணும். அது எப்படி பிரதர் அவர் நடத்துகிற பாதையில் பிரியமா நடக்கிறது? ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். ஆமென். அவர் வழியிலே பிரியப்படுகிறவன் எதை மறக்க மாட்டான் தெரியுமா? அவன் தன்னோடு இருக்கிறதையும் மறக்க மாட்டான், அவர் இதுவரை செய்ததையும் மறக்க மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தன்னோடு இருக்கிறதையும் மறக்க மாட்டான், அவர் இதுவரை செய்ததையும் மறக்க மாட்டான். ஆமென். ஆண்டவர் வேதனைப்பட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் அந்த 11வது வசனத்தை நான் வாசித்தோமே, தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டு என்னை இன்னும் விசுவாசிக்காம இருக்கிறாங்களே. ஆமென். நாளுக்கு நாள் தேவனுடைய வழியை பிரியப்படும்படியாய்தான் சில பாதையை இன்றைக்கு நம் வாழ்க்கையில கடக்க பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், இதுவரை நான் கடந்து வந்த பாதையில என் தேவன் அதிசயமானவைகளை செய்திருக்கிறார்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அதை நீங்க மறக்கலைன்னா இன்னைக்கு இருக்கிற பாதையை சந்தோஷமா அங்கீகரிப்பீங்க. இன்னைக்கு இருக்கிற பாதையை நீங்க அங்கீகரிக்கலைன்னா, பிரியப்படலைன்னா தேவன் செய்ததை மறந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஆண்டவர் சொல்ற, இவ்வளவு அற்புதத்தை செய்த பிறகும் இன்னைக்கு இந்த பாதையை கண்டு பிரியப்படாம இருக்கிறாங்களே, பிரியப்படாம இருக்கிறாங்களே. தேவனுடைய பாதையில பிரியமா இருக்கிறவன் தேவன் தன்னோடு கூட இருக்கிறதையும் மறக்க மாட்டார், தேவன் இதுவரை நடத்தி வந்ததையும் மறக்க மாட்டார், இதுவரை நடத்தி வந்ததையும் மறக்க மாட்டான்.
அதனாலதான் தாவீது ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் தனக்கு செய்த ஒவ்வொன்றையும் பெரிதாய் பார்த்து, ஒவ்வொரு நன்மை அவர் செய்யும் போதும் ஒவ்வொரு பாதை கடக்கப்படும் போதும் அதற்காக அவன் உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்தி கொண்டே இருப்பான், நன்றி செலுத்தி கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. தனக்கு செய்தது ஆபிரகாம் என்ன துணிச்சலோட இந்த பிள்ளையை கொண்டு பலி செலுத்த போறானா, ஆபிரகாம் தேவன் கூட இருக்கிறதை மறக்கல. ஆபிரகாம் தேவன் இதுவரை தனக்கு செய்ததையும் மறந்து போகல. 25 வருஷம் காத்திருக்கப்ப நீ செத்து போன சரீரத்தில் எனக்குன்னு ஒரு ஈசாக்கை என் ஆண்டவர் பிறப்பிக்க முடியுமானா, தேவன் அனுமதித்த இந்த பாதையில் ஏதோ ஒரு மேன்மை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோட முன் செல்லுகிறான். ஹல்லேலூயா, ஆமென். அப்பாவை பிரியப்படுத்த விரும்புகிறவன் அப்பா பிரியப்படுகிற பாதையிலும் நடக்க விரும்புவான். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நடத்துகிற பாதையில் பிரியப்பட்டு நடக்கிறோமா? பிரியப்பட்டு நடங்க, சந்தோஷப்பட்டு நடங்க. எப்படி உங்களால் இதில் நடக்க முடியுதுன்னா சொல்லுங்க, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ரொம்ப பிடிக்கும். ஆமென். எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அதனால அப்பா என்ன நடத்தினாலும் ஆமாம். எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்க நல்ல கை வைத்து இப்போ சொல்லுங்க, அவர் நடத்துகிற பாதையும் பிடிக்கும், அவர் நடத்துகிற சூழ்நிலை பிடிக்கும், அவர் என்ன அனுமதித்தாலும் பிடிக்கும். உண்மையாக தான் சொல்றீங்களா? நீ போனவன கொஞ்சம் ட்ராக்கெல்லாம் மாறும். அவன் சிலருக்கு சொல்றதுக்கு பயம், அப்படி பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. சொல்லுங்க, அப்பா எனக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். மறுபடியும் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையை சொல்றேன், சுதந்தரிக்கும்படி தான் நடத்துகிறாரே அன்றி அழிப்பதற்கல்ல. என் தேவன் என்னை அழிந்து போக விட மாட்டார்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் ஓ எந்த பாதையையும் எந்த பாதையையும் இயேசுவே, எந்த சூழ்நிலையும் உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயமில்லை, உங்க கரம். இயேசு பிதாவு மேல அவ்வளவு பிரியமா இருந்ததுனாலதான் ஆமே இந்த பாத்திரத்துல நீ பானம் பண்ணு ஆண்டவர் கொடுத்ததும் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டார். அது தட்டி போட பேதுரு வகை தேடின போது, கத்தி எடுத்த போது ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் கொடுத்த பாத்திரத்தை தட்டிராத. எப்படி ஆண்டவர் உங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியுது? எனக்கு அவர் மேல ரொம்ப பிரியம் இருக்கு. அவர் மேல பிரியம் வைத்திருக்கிறவன் அவர் நடத்துகிற பாதையிலும் பிரியமா இருப்பான். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆமென். எப்படி உங்களால் இந்த பாதையில் நடக்க முடியுதுன்னு கேட்டா சொல்லுங்க, எனக்கு அவர் மேல பிரியமா இருக்கிறேன், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப பிடிச்சதுனால அவர் என்னை எந்த பாதையில் நடத்தினாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். என் மேல பிரியமா இருக்கிறவர் என்னை ஒரு நாளும் தீமைக்கு நடத்த மாட்டார். நான் உனக்கு கொடுக்கும் இந்த தேசம் நீ சுதந்தரிக்க போகிற இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நடன்றுதான். அப்படிதான் ஆண்டவர் சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு பிரியமான பாதையில, நீர் பிரியப்படுகிற பாதையில உம்மை பிரியப்படுத்தி நடக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நம்பி நடக்கிறப்பா, நம்பி நடக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீர் கைவிட மாட்டீர், நீர் சுதந்தரிக்க வைக்கிற தேவன் ஆண்டவரே. என்ன வந்தாலும் உம்மை நம்புகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரே. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல எவ்வளவு எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள்
அவர் என்னை கைவிட ஆமே என்ன துன்பம் ஆவியானவரே என்னை கை உடைத்து உருவாக்கி சிர்ச்சித்து சீர்படுத்தி நீர் புடமிட்டு புதிதாக்கி நீ பிரித்து பிரியாதிருந்து எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியது எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் கரம் என்னை சொல்லுங்க உடைத்தீர் அவர் நடத்துகிற பாதையை பிரியமா ஏற்றுக்கொள்ளுங்க அவர் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார் நீ சுதந்தரிக்கும்படி செய்கிறார் ஆமே புதிதாக்கினே விரித்தே பிரியாதிருந்து எனக்கு யாருண்டு எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே எனக்கு நேரத்தில் ஓ என்னை கடைசி இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன் என்னை அவரிடம் நம்பி நடந்து போங்க அவர் பிரியப்படுகிற பாதையில நடங்க ஆமென் இயேசுவை நம்புவே ஆமென் ஆமென் பிதாவின் மேல் பிரியமாயிருக்கிறவர் பிதா நடத்துகிற பாதையிலும் பிரியமாயிருப்பார் கர்த்தர் மேல் பிரியமாயிருக்கிறவர் கர்த்தர் நடத்துகிற பாதையிலும் பிரியமாயிருப்பார் ஹல்லேலூயா வெட்கப்பட்டு போக மாட்டேன் பட்டு சொல்லுங்க என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் என்னை வெட்கப்பட்டு போக மாட்டேன் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா உம்மை பிரியப்படுத்தி நடக்க நீ பிரியப்பட்ட பாதையில் நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக சுதந்தரிக்க வேண்டியவர்களை சுதந்தரிக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக ஆசீர்வதிப்பீராக உம்மை பிரியப்படுத்தி நடக்கும்படியா கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் மீது பிரியமா இருக்கிறவன் நம்முடைய வழிகளிலும் பிரியமா இருக்கிறான்ப்பா ஆண்டவரே நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிற வழிகளை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே பிரியப்பட்டு நீ நடத்துகிற பாதையில் நடக்கும்படியான கிருபைகளை தொடர்ந்து எங்களுக்கு தருவீராக எல்லாவற்றிலும் எங்களை அழிப்பதற்கல்ல நாங்கள் சுதந்தரிப்பதற்கு ஏதுவானவைகளை நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பதற்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும் நீர் அவர்களுக்கு உண்டு பண்ண போகிற பெரும் பாதைகளை பிள்ளைகள் கண்டு சுதந்தரிக்கும்படியான கிருபைகளை கொடுப்பீராக சமாதானத்தோடு அனுப்புங்க தேவனுடைய பாதுகாவலும் தேவனுடைய கரமும் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இந்த ஆராதனை மூலமாய் வந்த எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் ஹல்லேலூயா சமாதானத்தோடு போய் வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமென்.